ஹாய் ஹலோ மக்களே. நடிகர் சிவகார்த்திகேயனை பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் கடந்த 2018 வெளியானதான் சர்க்கார்ன்ற திரைப்படம். இதை தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியை வச்சு தர்பார் படத்தை இயக்கியிருக்காங்க ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஆனால் படம் படுதோல்வி அடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா எதிர்மறை விமர்சனங்களும் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. 2020 தர்பார் படம் வெளியாச்சு. இதுக்கப்புறமா 4 வருஷமாக ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் எந்த படமும் வெளியாகலை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் கடந்த மார்ச் மாதம் சிக்கந்தர் திரைப்படம் வெளியாகிருக்கு. இந்த படத்தில் சல்மான் கான், ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட பலரும் நடித்த இந்த பாலிவுட் திரைப்படம் படுதோல்வி அடைஞ்சிச்சுன்னே சொல்கிறாங்க. தொடர் தோல்விகளில் இருக்கிற இந்த ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தன்னோட அடுத்த படமாக மதராசின்ற படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படம் வர செப்டம்பர் 5 திரையரங்குகளில் வெளியாக போதுன்னு தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்தின் மூலமாக முருகதாஸ் அவர்கள் கம்பேக் கொடுப்பாரான்னு சொல்லி ரசிகர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வித்யுத் ஜாம்வால், பீஜு மேனன், ருக்மணி வசந்த்னு பல பேரும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. படத்தை ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் நிறுவனம் பெரும் பொருட்செலவில் தயாரிச்சிருக்காங்கன்னே சொல்கிறாங்க. படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டாக வெளியாகி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. காதல் ப்ளஸ் அதிரடி ஆக்ஷன் காட்சிகளால் நிரம்பிய இந்த ட்ரெய்லரில் வசனங்கள்லாம் கவனிக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். மட்டும் இல்லாமல் மலையாள நடிகர் பீஜு மேனன் நடிச்சிருக்கிறது எதிர்பார்ப்பை இன்னுமே கூட்டியிருக்குன்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் செப்டம்பர் 5 வெளியாக உள்ள இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்துக்கு வாங்கிய சம்பள விவரங்கள் தற்போது வெளியாகி உள்ளது. அமரன் திரைப்படம் மூலம் 300 கோடி வசூலித்து தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோவாக வளர்ந்திருக்கவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள். தற்போதைய சூழலில் ஒரு படத்துக்கு 40 கோடி சம்பளம் வாங்கும் சிவகார்த்திகேயன் மதராசப்பட்டினத்துக்காக அந்த சம்பளத்தை வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பதிலாக 40 கோடி ரூபாய்க்கும் குறைவாக தான் சம்பளம் வாங்கியிருக்காங்க சிவகார்த்திகேயன் அவர்கள். அதற்கு ஈடாக படம் வெளியானதுக்கு அப்புறமா வர லாபத்திலிருந்து மீதி சம்பளத்தை வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது லாபத்தில் பங்கு பெறும் ப்ராஃபிட் ஷேரிங் அப்படின்ற முறைப்படி நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சம்பளம் வாங்கியிருப்பதாக சினிமா வட்டாரங்களில் தகவல் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் நடிகர் சிவகார்த்திகேயனை பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.